பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது. இதே மாதிரி சந்திரன் பூமியை சுத்தி வருது. இந்த மாதிரி சுத்தி வரும்போது சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல வரும். இந்த மாதிரி வரத்துக்கு பூமி கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை மறைக்கிற நிகழ்வு நடக்கும். இததான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். சரி, சந்திர கிரகணம் நடக்கும்போது ஏன் நிலா வெளிச்சம் நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலாக்கு இயற்கையாவே வெளிச்சம் தர இயல்பு கிடையாது. சூரியன்ல இருந்து வர கதிர்களை பிரதிபலிக்கிற ஒரு துணைக்கோள் தான் நிலா. அதனாலதான் சந்திர கிரகணம் நடக்கும்போது நம்மளுக்கு நிலவோடைய வெளிச்சம் முழுமையா கிடைக்காது. சரி, சூரியன்ல இருந்து வர ஒளி நம்ம பாக்குறதுக்கு வெள்ளை நிறத்துல தெரியும். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா சூரிய கதிர்கள்ல இருந்து வர நிறம் கிட்டத்தட்ட 7 வகையானது. இதை நம்ம விப்ஜிஆர்னு சொல்லுவோம். இந்த 7 நிறங்கள்ல சிகப்பு நிறம் மட்டும் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய சக்தியை கொண்டது. இந்த மாதிரி சூரியனை பூமி முழுசா மறைக்கும் போது சூரியன்ல இருந்து வர சிகப்பு நிற கதிர்கள் பூமியுடைய வெளிமண்டலத்தோட வழியா நீண்ட தூரம் பயணிச்சு நிலாவை அடையுது. இதனாலதான் சந்திர கிரகணம் அப்போ நிலா சிகப்பு நிறத்துல காணப்பட்டது. சரி, எது எப்படியோ, நம்ம பாட்டி சொன்ன மாதிரி நிலாவை பாம்பு முழுங்கினதுனால நிலா அழுதுச்சான், அதனாலதான் நிலாவோட நிறம் சந்திர கிரகணம் அப்போ சிகப்பா இருந்துச்சான் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்க அஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.